தனுசு, இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் மிகப்பெரிய கவலை தீரப்போகுது. அதாவது ஒருவருக்கு மனது எவ்வளவுதான் வலிமையாக இருந்தாலும் உடல் வலிமையாக இல்லை அப்படின்னா அவங்களால எந்த விதமான வேலையையும் முழு ஈடுபாடோடு செய்ய முடியாது. அந்த நிலை தான் தனுசுக்கு. மிகப்பெரிய அளவில் மனசு உங்களுக்கு திடகார்த்தமாக இருக்குது, ஆனால் உடல் சரீரம் பலவீனமாக இருக்குது. சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலகக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நாக்கை அடக்கணும், அவ்வளவுதான். எனக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விட்டது, நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு பிடிக்காதவர்களிடம் போய் சொல்லாதீங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்குது, நாம் நல்லாவே இல்லைனாலும் நாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாதான் மேற்கொண்டு நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு. உங்களுக்கு பிடிக்காதவர்கள்கிட்ட நீங்கள் போய் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை மேன்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். எதுவுமே சொல்லாமல் அமைதியாக மௌனமாக இருந்து விடுங்கள். அதற்காக பொய் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. நீங்கள் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாதான் தப்பே தவிர எதுவுமே சொல்லாமல் இருந்தால் எந்த தப்புமே கிடையாது. மிகப்பெரிய அளவில் உங்களின் உடல் சரீரம் ஆரோக்கியமாக மாறப்போகிறது. அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் காலாவதியான விஷயங்கள் கூட மறுபடியும் உயிர்ப்பித்து எழுந்து நிற்கும். மிகப்பெரிய அளவில் வயதே உங்களுக்கு ஆகி இருந்தாலும் பரவாயில்ல, வேலையே கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, மிகப்பெரிய வேலை உங்களை தேடி வந்தே தீரும். இந்த 2025க்குள்ளே நீங்கள் உங்களின் மனதிற்கு பிடித்த வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால் இனியும் உங்களை யாராவது வேலை இல்லாதவர்கள் என்று சொன்னால் தயவு செய்து வருத்தப்படுவதை நிறுத்துங்கள். ஏளனமாக பேசக்கூடிய அத்தனை வாய்க்கும் மிகப்பெரிய பூட்டு வெகு விரைவில் வரப்போகிறது. தனுசின் வாழ்க்கை நிச்சயம் மாறியே தீரும். கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும், அவ்வளவுதான். அந்த இடைப்பட்ட வேளையில் நீங்கள் யாருடனும் எந்த விதமான தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளையும் வைத்து கொள்ளாமல் இருந்தாலே போதும், உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். அதாவது குருவுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது தினமும் காலை எழுந்ததுமே மிகப்பெரிய அளவில் இன்று நான் கையில் எடுக்கக்கூடிய காரியம் வெற்றியில்தான் முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொண்டு தினமும் உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர முடியும். மேலும் மேலும் அனுபவித்த தோல்விகளையே நினைத்து கொண்டு தயவு செய்து மனம் வருந்தாமல் இருங்க. முதலில் உங்களை விட்டு விலகி ரொம்ப தூரமாக செல்லக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள். இரண்டாவது, உங்களை கொஞ்சம் கூட நிம்மதியாக தூங்க விடாமல் கழுத்தை நெரித்து கொண்டிருக்கக்கூடிய கடன் உங்களுக்கு குறைய போகுது. மிகப்பெரிய அளவில் தனுசு இரவில் தூங்குவது அப்படின்னா 2 மணி நேரம் மட்டுமே தான். மற்றவர்களைப் போல படுத்தவுடன் உங்களுக்கு தூக்கமே வராது. நாம் இருக்கக்கூடிய கடன்களை எவ்வாறெல்லாம் அடைக்கப் போகிறோம், இன்னும் வேறு எந்த வேலைக்கெல்லாம் செல்லலாம் அப்படின்னு எதையாவது மனசில் போட்டு நினச்சிக்கிட்டே நீங்கள் தூங்குவதற்கே மிகப்பெரிய கால நேரம் எடுக்கின்றது. அதாவது நாம் எப்பொழுது தூங்குகின்றோம் அப்படின்னு தெரியாமையே தூங்கிய காலம் எத்தனையோ பல. அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுடைய கடன் உங்களை விட்டு விலக போகுது. அரசு வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, எத்தனையோ தேர்வுகளை எழுதி தோல்வியை மட்டுமே சந்தித்த தனுசுக்கு மிகப்பெரிய வெற்றி வீடு தேடி வரப்போகிறது. அந்த வேளையால் உங்களின் வாழ்க்கையின் தரமே மாறப்போகிறது. அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, உங்களை வேலை இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னவர்களுடைய வாய்க்கெல்லாம் மிகப்பெரிய பூட்டு வரப்போகிறது. உங்களுடைய வேலையை நீங்கள் எந்த ஒரு தருணத்திலையுமே யாருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு இனிமேலும் நினைக்காதீங்க. இது நாள் வரைக்குமே மற்றவர்களுக்காக உங்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்ததெல்லாம் போதும். இனி தனுசு தனக்கான வாழ்க்கையை
வாழட்டுமே. ஏன்னா காலமெல்லாம் போயாச்சு. 35 36 வயதுக்கு மேலே ஆயிப்போச்சு. இதற்கு மேலேயும் நீங்கள் அடுத்தவர்களுக்காக உங்களின் வேர்வைகளையும் இரத்தத்தையும் சிந்திக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் இறுதி காலத்தில் உங்களால் ஒரு குண்டுமணி அளவு சொத்தை கூட சேர்த்து வைக்கவே முடியாது. அதனால் இந்த க்ஷணத்தில் இருந்து நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பை உங்களுக்கென்று சேர்த்து வையுங்கள். மிகப்பெரிய அளவில் தனுசும் மற்றவர்களைப் போல செல்வாதிபதிகளாக மாற முடியும். மற்றவர்களைப் போல செல்வ செழிப்புடன் வாழ முடியும். அவர்கள் வீட்டில் மிகப்பெரிய வாகனம் இருந்தால் நாளை உங்கள் வீட்டில் நிச்சயமாக அதைவிட பெரிய வாகனம் நிற்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நாக்கை அடக்க வேண்டும். உங்களுடைய எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தடைகளும் வராமல் இருக்கும். காரணம் என்னன்னா, உங்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் யாரால அதிகமாக இருக்குன்னா, கூடவே பிறந்த இரத்த பந்தத்தால் தான், சகோதரத்துவத்தால் மட்டுமே தான் தனுசு இன்னைக்கும் அதில் பாதாளத்தில் இருக்குது அப்படின்ற உண்மை உங்களுக்கே நல்லா தெரியும். அதில் இறங்கி ரொம்ப பேசினா மனவலி தான் ஏற்படுமே தவிர எந்த விதமான நலனும் இல்லை. அதனால் தயவு செய்து நீங்கள் சகோதரத்துவத்திடம் இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. இரத்த பந்தமாகவே இருந்தாலும் 10 அடி தள்ளி நின்று விசாரிங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சரியான நேரத்தில் நடக்கும். பிள்ளை செல்வத்திற்காக ஏங்கிக்கிட்டு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த சுப்பிரமணியனுடைய அருளால் பிள்ளை செல்வம் கிடைக்க போகுது. அதாவது திருமணமாகி 5-6 வருடங்கள் ஆகியும் இன்னமும் பிள்ளை செல்வம் இல்லாத ஒரே ஒரு காரணத்தால் எந்த விதமான நல்ல காரியங்களிலும் உங்களால் ஈடுபட முடியவில்லை. எங்கேயாவது போனால் யாராவது ஏதாவது கேட்டு விடுவார்களோ அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அச்சத்துடனேயே இது நாள் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நிலை மாறப்போகுது. மிகப்பெரிய அளவில் யார் முன்னாடியெல்லாம் நீங்கள் தலை குனிந்து வாழ்ந்தீர்களோ அவர்கள் முன்னிலையில் கையில் தங்கத்தை போல பிள்ளையை சுமந்து கொண்டு நீங்களும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலமோ நேரமோ கணிஞ்சு வந்தாச்சு. நம்பிக்கையோடு இருங்க. நல்லது மட்டுமே தான் இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை உங்களுக்கு மாறப்போகுது. விதி காட்டக்கூடிய வழியில் நீங்கள் நடந்து சென்றாலே போதும், அந்த விதியே உங்களை மேலே தூக்கிவிடும். தயவு செய்து யாரையுமே நம்பாதீங்க. உங்களை வாழ்க்கையில் நான் பார்த்து கொள்கிறேன், நான் நிச்சயமாக உங்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி விடுவேன் அப்படின்னு யாராவது நம்ப வைத்தார்கள் என்றால் அவர்கள்தான் உங்களை முதலில் ஏமாற்றப் போகிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வளர்ச்சியை பற்றியும் வாழ்வை பற்றியும் எவரிடமும் சொல்லாமல் நாவை அடக்கினாலே மிகப்பெரிய அளவில் தனுசால் வாழ்வில் உயர முடியும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.